பேரறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, கலைஞர், அப்புறம் ஸ்டாலின் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆனா நானும் எடப்பாடி பழனிசாமியும் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட முதலமைச்சர் அப்படின்னு அதுல இன்னும் தவறு இல்லை. ஆனா அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அதிமுக இருக்காரு, இன்னொரு அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர் 54 ஆண்டு காலமா யார் எதிரி, யார் தீய சக்தி, யாரை எதிர்த்து கட்சியை உருவாக்கியது. 54 ஆண்டு காலமாக ஒரே எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதே கருணாநிதி தான் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிரி. அதே கருணாநிதி தான் கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் எதிரி. அதனால்தான் பல்வேறு சோதனை காலத்திலும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கட்சியை புரட்சி தலைவர் காப்பாற்றினார். அதை கட்டி காத்தார் புரட்சி தலைவி அம்மா. இப்பொழுது இவர் சொன்ன கருத்து பிரகாரம் நாமினேட் முதலமைச்சராக இருந்தாலும் இன்று அதிமுக தொண்டர்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவும் அவர் வருவார். இவரை போல அதற்கு மேல் எப்பொழுதுமே ஒரு தளர்ந்தாண்டு செல்ல வென்றவர்களை பற்றி தாசி விமர்சனம் செய்வது என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடும் என்று நான் கருதுகிறேன். அப்படி சொல்லலையே, நீங்க தானே சொல்றீங்க. அப்படின்னா அவ்வளவு வயிற்றுச்சல் இருக்காருன்றது அர்த்தம். அவ்வளவு வயிற்றுச்சல் இருக்காருன்றது அர்த்தம். அந்த வயிற்றுச்சலுக்கெல்லாம் சேர்ந்து தர்மம் எப்பயுமே ஜெயிக்கும். தர்மம் ஜெயிக்கும். அவர் அதர்மம், நாங்க தர்மம். அதர்மம் அதர்மத்தோடு சேர்ந்திருக்கிறது, தர்மம் தொண்டர்களோடு சேர்ந்திருக்கிறது. இந்த தொண்டர்களோடு நல்ல கட்சிகள் கூட்டணி வந்திருக்கிறது. இந்த கூட்டணியோடு 26 மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.